अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल मुहकमिल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कल्ला बल तुहिब्बूनल आजिला व तज़रूनल आखिरा அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பகல் நேரத்திலே நோற்றவர்களாகவும் அதனுடைய இரவு நேரங்களில் உபரியான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பை தேர்வு செய்து வரலாற்றினுடைய அவசியம் என்ன என்பதையும் அதை தெரிந்து கொள்வதால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன, அதை அறியாததால் நாம் இழந்த இழப்புகள் என்ன என்பதையும், வரலாற்றினுடைய அவசியத்தை பற்றி திருமறை குர்ஆன் எப்படியெல்லாம் விவரிக்கிறது என்கிற செய்திகளையும் முதல் நாளில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பின் கீழே முதலாவது வரலாற்று செய்தியாக ஹப்பாப் பின் அல்-அரத் என்கிற நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றையும், இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்ட சிரமங்களையும், இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு, அப்படி சிரமங்களை கஷ்டங்களை சந்தித்த ஹப்பாப் பின் அல்-அரத் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே ஒரு நபித்தோழரை பற்றி சொல்லி, அவர் என்னை விட சிறந்தவர், அவர் என்னை விட மேலானவர், அவர் என்னை விட கண்ணியத்திற்குரியவர் என்று இன்னொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை மெய் சிலிர்த்து பேசுகிறார். அதே போல அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய வாழ்விலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் இதே போல இந்த நபித்தோழரை நினைத்து அவர் என்னை விட சிறந்தவர் என்று அவரும் பேசுகிறார். யார் அவர்? அவர் பேர் என்ன? உங்களதான் கேட்குறேன். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவர்களே முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நினைக்கிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன, பாடங்கள் என்ன, அவர் தன்னுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக சிரமப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இப்போ இன்றைய தினத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சில செய்திகளை நமக்கு திரும்ப 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 பல கோணங்களில் பல வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விளக்கி கொண்டிருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது இது அற்பமானது. இன்ன துன்யா லமத்தா, இந்த உலக வாழ்வு என்பது அற்பமான இன்பம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வகைகளிலே திருமறை குர்ஆனிலே அதை பற்றி பேசுகிறான். உலக வாழ்க்கை அற்பமானது, உலக வாழ்க்கை சாதாரணமானது, உலக வாழ்வு உங்களை ஏமாற்றக்கூடியது என்கிற தகவலாக மாத்திரம் சொல்லாமல், அதை நாம் புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை, அதை புரிந்து கொள்வதற்கு சில வரலாற்று நிகழ்வுகளை, அதை புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை என்றெல்லாம் பல வகைகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை இறைவன் பேசுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்த துன்யா லைப வ லஹு வ ஸீனா வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் வெற்று அலங்காரமும் தவிர வேறில்லை. வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத்,
இதிலே உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதை தவிர இந்த உலக வாழ்விலே எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆஹிரா. அவர்கள் இந்த உலக வாழ்வை பிடித்துக் கொண்டார்கள், உலக வாழ்வை நேசிக்கிறார்கள், ஆனால் மறுமை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மறுமை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது, அந்த அற்பமான ஒன்றை நிலையானது என்று நினைத்து கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்படி அல்ல, இது அழிந்து போகக்கூடியது, இது நிலையற்றது, இது அலங்காரம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களில் திரும்ப 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 நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வசனங்களை எல்லாம், இன்னும் இது போல நூற்றுக்கணக்கான வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது. இந்த வசனங்களை எல்லாம் நாம எப்படி புரிந்திருக்கிறோம்? உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கை தாங்க, இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான், இது நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் என்பதை நாம் சரியாக புரிந்திருக்கிறோமா? அல்லது மறுமைக்காக நம்முடைய வாழ்வை தயார்படுத்துவதிலே சரியான முறையில் நாம் பயணிக்கிறோமா என்பதை நம்மால் சரியாக சொல்ல முடியவில்லை. உலக வாழ்வு நிலையற்ற வாழ்வு என்றுதான் நாம் புரிகிறோமா? இது நிலையானது அல்ல, இது அழிந்து போகக்கூடியதுதான், இதில் நாம் செய்யக்கூடிய எதுவுமே நிரந்தரமானது இல்லை என்பதை ஆழமாக புரிந்திருக்கிறோமா? அல்லது அந்த புரிதலிலே எதுவும் தவறு செய்திருக்கிறோமா? அப்ப நம்ம என்ன மாதிரியான சிந்தனையில இருக்கிறோம் என்றே நம்மால் புரிய முடியாத அளவிற்கான ஒரு வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை நோக்கி சாயிரும், மறுமைக்காக கொஞ்சம் செய்கிறோம், ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்களுடைய ஆழத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் நம்ம பெரும்பாலான மக்கள் இல்லை என்கிற பதிலைத்தான் பெற முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய வாழ்வு நினைத்து கூட பார்க்க முடியாதுங்க. இப்படி ஒரு உலக வாழ்வு ஏமாற்றக்கூடியது, உலக வாழ்வு அற்பமானது, உலக வாழ்வு உங்களை மயக்கக்கூடியது, உலக வாழ்வு அழிந்தே போகும் என்பதை இவர் எப்படி நம்பி இருக்கிறார்? இவருடைய உள்ளத்தில் இந்த வசனம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு ஆணித்தனமாக அந்த வசனத்தை இவர் புரிந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சிக்கே நாம் சென்று விடுகிறோம். இப்படியெல்லாம் ஒரு மனிதரால் வாழ்ந்திருக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உலக பற்றை உடைத்தெறிந்த உத்தம தோழராக இந்த நபி தோழருடைய வரலாற்று செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கக்கூடிய அந்த நபி தோழர் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலும் இவர் ஆரம்ப காலத்திலெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கல, குஃபாரா தான் இருக்கிறார். இவர் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஹிஜ்ரி 7 ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த ஹைபர் யுத்தத்திற்கு முன்பாகத்தான் இவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துக்குள்ளே தன்னை இணைத்துக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப மரணிக்கிறாங்க? எந்த ஆண்டு? பிறந்தது கேட்கல, இறந்தது கேட்கல. ஹிஜ்ரி எத்தனைல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க? மதீனாவோட ரசூலுல்லாஹ் எத்தனை நாள் வாழ்ந்தாங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 13 10. இப்ப ஹிஜ்ரத்து செஞ்சு தானே மதீனாவுக்கு வந்தாங்க. அப்ப ஹிஜ்ரின்றது மதீனாவுக்கு வந்ததனுடைய துவக்கம். அப்ப ஹிஜ்ரி 10ல ரசூலுல்லாஹ் இறந்து போறாங்க. இவர் எப்ப இஸ்லாத்துக்கு வராரு? ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்துக்கு வர. அப்ப 3 ஆண்டு தான் அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த தொடர்பு என்பது. வெறும் 3 ஆண்டு காலம் தான் என்ன செய்யப்படுறது. அவர் ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்துக்கு வராரு. ஹிஜ்ரி 10ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகிறார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவருடைய அந்த இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த மறுமை என்பதை ஒரு வார்த்தையாக அல்லது ஒரு நம்பிக்கையினுடைய சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களிலே மேலிடக்கூடிய ஒரு எண்ணமாக இல்லை. அதுதான் வாழ்க்கை, அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும் என்று
தினம் தினம் மறுமையை பற்றி சிந்திக்கக்கூடியவராக, அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இறக்குறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறக்குறாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஷாம் தேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ் என்கிற பகுதிக்கு இவர் ஆளுநராக போடுவதற்கு கூப்பிட்டு பேசுறாங்க. வாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு நீங்க ஆளுநராக போய் அந்த மக்கள் நிர்வாகம் செய்யுங்க, அந்த மக்களை வழி நடத்துங்க, அந்த மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லுங்க, வழிகாட்டுங்க என்று அவரை ஒரு அமீராக போட்டு ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு ஆளுநராக அனுப்புறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. இவர் திட்டவட்டமா மறுக்கிறார். என்னால போகவே முடியாது, நான் ஒரு ஆட்சி தலைவரான என்னால போய் உட்காரவே முடியாது, நான் செய்யவே மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, இது போன்ற ஃபித்னாக்கள் எல்லாம் நீங்க கூப்பிடாதீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க அமீருல் மூமினீனே என்று இவர் பேசுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசி பார்க்கறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் திரும்ப திரும்ப இதே சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு கேட்கிறாங்க, அப்ப நான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி, இறைவன் என்னை பற்றி கேட்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி, மக்களை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில என்ன கேட்பானே, அந்த கேள்விகளுக்கு நான் மட்டும்தான் பதில் சொல்லணுமா? ஆளாளுக்கு பொறுப்பு வேணா, நான் பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னா அப்ப நான் அமீருல் மூமினா இருக்கிறேனே, அப்ப நாளை மறுமையில அல்லாஹ் என்ன விசாரிக்க மாட்டானா? இறைவனிடத்துல நான் குற்றவாளி ஆகணுமா? உங்களுடைய சுமைகளையும் நானும் சேர்த்து சுமக்கணுமா? இப்ப எனக்கு மறுமையினுடைய அச்சம் இல்லையா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு கேட்கிறாங்க. இந்த பொறுப்பு வேணான்னு சொல்றத ஏன் சொல்ற? அது ஃபித்னா, நாளை மறுமையில என்னால பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ் அதை பத்தி விசாரிப்பான், அந்த பயத்தினால வேணான்னு சொல்றீங்கல்ல, அதை விட அதிகமான கேள்வி எனக்கு வரும்லப்பா. நீயாவது ஒரு சின்ன பகுதிக்கு தான் ஆளுநர், நான் ஒட்டுமொத்த மக்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னா அப்ப எனக்கு தானே கேள்வி அதிகம். உங்களை மாதிரியே நானும் யோசிச்சு இந்த பொறுப்பு வேணா நான் விட்டுட்டு போனாலும் நிலைமை என்னவாகும்? அப்ப எல்லா பாரத்தையும் நான் தான் சுமக்கணுமா? நீங்க இதுல பங்கெடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்ட உடனே சயீத் இப்னு ஆமீர் அதனுடைய அந்த கோபத்தினுடைய நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, கோபப்பட்டு அவங்க பேசினாங்க, ஓகே, ஆனா அதுல அவங்க சொன்ன நியாயம் சரியான நியாயம் தான். நம்ம ஒருத்தர் தலையிலே எல்லாத்தையும் நம்ம போட முடியாது, நாமளும் அதுல இருந்து ஏதாவது நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு செய்யணும் என்பதை எல்லாம் உணர்ந்து கடைசியில் என்ன பண்றாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு ஆளுநராக பொறுப்பு கொடுத்து இவர் என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அனுப்பி வைக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா சில தங்க காசுகளை கொடுத்து அனுப்புறாங்க. வெளியூருக்கு நீங்க போறீங்க, வேற ஊருக்கு நீங்க போறீங்கன்னா அங்க போனா அந்த வீடு ஏற்பாடு செய்யணும், பொருட்கள் வாங்கிக்கணும், அங்க தங்குறதுக்கு மற்ற வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்குல்ல. இவர் அரசாங்க ஊழியரா போறார், வியாபாரத்துக்கு போல அரசாங்க ஊழியரா போறாருன்னா அப்ப அவருக்கான அந்த வாழ்வாதாரத்தை அரசு தான் பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா சில தங்க காசுகளை கட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அங்க தேவைப்படும் என்று அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய வீட்டுகளுக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு அந்த ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு அந்த ஊருக்கு போயிடுறாங்க. போன பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்றாரு, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த காசு இருக்குது, இதை நம்ம கையிலேயே வச்சு செலவு பண்றதாலும் பண்ணலாம், தப்பு இல்லை, இல்ல இதை ஒரு பிசினஸ்ல நான் போட்டு ஒரு வியாபாரத்துல நான் போட்டேன்னு சொன்னா நமக்கு அது ஒரு நல்ல லாபமா கிடைக்கும், இந்த ஊர்ல நிறைய பேர் வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, அதுல ஒரு நல்ல வியாபாரியை ஒரு நம்பிக்கையான ஆளை பார்த்து இந்த பொருளாதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா நமக்கு அது எப்படி ஆகும், ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய வகையில இருக்கும், அந்த மாதிரி நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, நல்ல யோசனையா இருக்குதே, ஆமா நீங்களும் பெரிய லெவலில் வியாபாரம்லாம் உங்களால செய்ய முடியாது, அந்த மாதிரி வியாபாரத்தில் என்ன செய்யுங்க, அதிகமான லாபத்தை தரக்கூடிய வகையில இந்த பொருளாதாரத்தை அதற்காக நீங்க செலவிடுங்க என்று சொன்ன உடனே அவரும் சரின்னு சொல்லி சொல்றாரு. ஹிம்ஸ்ங்கிற ஊருக்கு போறாங்க, அங்க சில நாட்கள் கழியுது. கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த மனைவி கேட்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வியாபாரத்துக்கு நீங்க ஏதோ காசு போறதா சொன்னீங்களே, வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, லாபம்லாம் ஒழுங்கா வருதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, லாபத்தை பத்திலாம் நீ கவலையப்படாத, பன்மடங்கு லாபம் பெருகிட்டு இருக்குது, நினைச்சு பார்க்காத அளவுக்கு லாபம் வரப்போகுது நமக்கு, நீ தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, மறுபடியும் கேட்கிறாங்க, லாபம் வருதுன்னு, லாபம் வரணும்ல, வீட்டுக்கு வரணும்ல, லாபம் வருதுன்னா
லாபம் பைசா வீட்டுக்கு வரணும், துட்டு வீட்டுக்கு வரணும்ல. அப்ப என்ன ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும், சரியான லாபம் நமக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் ஆகுது. இவரை சந்திப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, சில உறவினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹிம்ஸுங்கிற ஊருக்கே வந்துடுறாங்க. ஊர் விட்டு வந்துட்டாருல்ல, அவர் சந்திக்கிறதுக்காக சொந்தக்காரங்க வராங்க, வந்து கேட்குறாங்க. அப்ப விசாரிக்கும் போது சொந்தக்காரங்க கேட்பாங்கல்ல, என்ன என்ன பண்றீங்க, என்ன தொழில் பண்றீங்க, என்ன வியாபாரம் செய்றீங்க அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கும் போது இவர் கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்க, என்ன வியாபாரம் பண்றீங்க, என்ன தொழில் பண்றீங்க, சாப்பாட்டுக்கு நீங்க என்ன என்ன வகையில நீங்க உங்களுடைய உணவுக்கான பொருளாதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே இவர் வந்து இப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்ற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு ஆளான உடனே அவர் என்ன செய்யறார், தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, இந்த பொருளாதாரத்தை பன்மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தில் நான் முதலீடு செய்யவான்னு கேட்டேன், நீ சொன்னல, அந்த வியாபாரம் வேற எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில அவ்வளவு பொருளாதாரத்தை நான் தர்மம் செஞ்சுட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் எதை நம்பி, எந்த இறைவனை நம்பி என்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் கொடுத்தேனோ அந்த இறைவன் கண்டிப்பாக அந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டத்தை தரமாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் அந்த வியாபாரத்தில் என்னை கைவிட மாட்டான், எனக்கான கூலியை இறைவன் பன்மடங்கு பெருக்கி எனக்கு கண்டிப்பாக தருவான். அந்த அடிப்படையில் இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே என்னிடம் இருந்த அனைத்து காசையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்து நான் முடித்து விட்டேன். நான் முதலீடு செய்த வியாபாரம் இதுதான், இதற்கான கூலியை கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு தருவான் என்று அவரிடத்தில் இருந்த ஒட்டுமொத்த செல்வத்தை அவர் என்ன செய்கிறாரு, தர்மம் செய்த ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நாள் ஆகுது. ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஹிம்ஸுங்கிற ஊர்ல இருந்து மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக சில நபர்கள் வராங்க. மதீனாங்கிறது வியாபார ஸ்தலம், வியாபார பூமி. எல்லா ஊர் மக்களும் மதீனாவுக்கு வந்து வியாபாரம் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த ஹிம்ஸுங்கிற ஊர்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுக்கு வியாபாரம் செய்வதற்காக சில நபர்கள் வராங்க, வந்து வியாபாரம் செய்யறாங்க. செஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்கிறாங்க, உங்க ஊர்ல தானப்பா சயீத் இப்னு ஆமீர் இருக்காரு, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா ஆட்சி நடத்துறாரா, எல்லாம் சரியா போகுதா? எல்லாம் சரியா போகுது. சரி, ரைட். அப்ப இவங்க கேட்கிறாங்க, அமீருல் மோமினீனே, இது மாதிரி எங்களுடைய ஊர்கள்ல நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, சிரமத்துல இருக்கிறாங்க, நீங்க பொருளாதார உதவி செய்யுங்க, ரொம்ப வறுமையில அவங்க வாடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அவசியமான தேவையா இருக்குது அப்படின்ன உடனே, அப்படி என்றால் உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க, அவருடைய பெயர்களை எல்லாம் எழுதி எனக்கு கொடுங்க, நான் என்ன செய்யறேன், அதுக்கான தொகைகளை உங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ல, அவர்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா பேர் எழுதி கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பேரை படிச்சுக்கிட்டே வராங்க. அந்த லிஸ்ட்ல சயீத் இப்னு ஆமீர்னு பேர் வருது. சயீத் இப்னு ஆமீர் படிச்ச உடனே இவருக்கு சந்தேகம் வருது, யார் எந்த சயீத் இவங்க எழுதி இருக்கிறாங்கன்னு தெரியலையே. கேட்கிறாங்க, இந்த சயீத் இப்னு ஆமீர்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இது யாரு, இவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு சொல்றாங்க, ஃபஹுவ அமீருன்னா, எங்களுக்கு ஆளுநர் என்று ஒருவரை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க, எங்களுடைய தலைவர் என்று, எங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகி என்று நீங்கள் ஒருவரை அனுப்பி வைத்தீர்களே, அந்த சயீத் இப்னு ஆமீர் தான். திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அமீருனா ஃபகீர், உங்களுடைய தலைவர் ஃபகீரா, உங்களுடைய தலைவர் மிஸ்கீனா, உங்களுடைய தலைவர் இப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையில இருக்கிறாரு, இந்த வறுமை நிலையில அவரை இருக்க வச்சு நீங்க எப்படி நீங்க அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வறுமை நிலையில அவரை எப்படி நீங்க விட்டீங்க என்று என்ன செய்கிறார்னா, இந்த சொன்னவர்கள் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுகிறார். ஏன் ஆட்சி தலைவராக ஒருவரை அனுப்பி இருக்கிறார், அவர் வறுமையில கஷ்டத்துல வாடிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த தகவலை இவ்வளவு தாமதமாக என்கிட்ட சொல்லுவீங்க, இது நீங்க ஆரம்பத்திலே சொல்லி சரி பண்ணி இருக்க வேண்டாமா என்று கவலைப்பட்டு உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 1000 பொற்காசுகளை எடுத்து கட்டி அவருடைய கரங்களை நீங்க என்ன செய்யுங்க, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். சயீத் இப்னு ஆமீர் அவருடைய இல்லத்திற்கு அந்த பொற்காசுகள் வருகிறது. வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சயீத் இப்னு ஆமீர் வாங்கி பிரிச்சு பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி
வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை எப்பங்க சொல்லுவோம்? பெரும்பாலும் நம்ம ஒரு மவுத்து செய்தி கேட்கிறோமா, ஒரு துன்பமான ஒரு செய்தி கேட்கிறோமா, உடனே என்ன பண்ணுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள வேலை பார்த்துருந்த அவங்க மனைவி என்ன செய்யணும்? பதட்டமா வராங்க. என்ன ஆச்சுங்க? ஏன் என்னாச்சு? ரொம்ப ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, என்ன ஆச்சு? எதுவும் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. உடனே அவங்க கேட்கிறாங்க, என்ன ஆச்சு? அமீருல் மூமினீன் எதுவும் இறந்துட்டாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான விஷயம் வந்திருக்குது. வந்த உடனே இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன உடனே அவங்க பதறி போய் கேட்கிறாங்க, அமீருல் மூமினீன் இறந்துட்டாங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்களா, அந்த செய்தி எதுவும் வந்திருக்குதா அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, அதை விட பெருசு அப்படிங்கிறாங்க. அதை விட பெருசா? எதுவும் போர் எதுவும் வந்துருச்சா, எதிரிகள் யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. அதல்ல, அதை விட பெருசு. என்னதாங்க இது செய்யாத, ஒழுங்கா சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே, எந்த உலகத்தை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேனோ, எந்த உலக ஆசையை விட்டு நான் தவிர்ந்திருக்கிறேனோ, அந்த உலக ஆசை தற்போது என்னுடைய வீட்டிற்குள்ளே வந்துவிட்டது. இதோ பார், என்னுடைய கைகளிலே எவ்வளவு தங்க காசுகள் இருக்கிறது. அமீருல் மூமினீன் இதை எனக்கு கொடுத்து விட்டிருக்கிறார். இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று அவர் சொல்றார். அந்த நிலைமையில தன்னுடைய மனைவிடத்தில் அவர் கேட்கிறார், இந்த பொருளாதாரத்தை நான் பயன்படுத்த நான் விரும்பல, இது எனக்கு தேவையில்லை, இதனால் என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். எனவே இந்த பொருளாதாரத்தை இந்த ஊரில் வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடலாம். நமக்கு இந்த பொருளாதாரம் தேவையில்லை, இந்த பொற்காசுகள் தேவையில்லை, இந்த அன்பளிப்புகள் தேவையில்லை, இந்த பணமுடிப்பு தேவையில்லை, மறுமைக்காக இதையெல்லாம் நம்ம கொடுத்துடலாமா என்று சொல்லி அன்றைக்கே எடுத்துட்டு போய் அத்தனை பொருளாதாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் விநியோகம் செய்து விடுகிறார். இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்ன வாழ்க்கையை வாழ்றாரு? நான் கேட்கிறேன், அப்படி கொள்ளு மிஞ்சு போய் காசு அடுக்கி வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அலங்கோலமான வரலாற்றினை நாம நினைத்து கூட பார்த்திராத படு மோசமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் என்பதை பின்னாடி வரக்கூடிய சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. என்ன நடைபெறுகிறது? இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த சயீத் இப்னு ஆமீர் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய அமீருல் மூமினீன் அவர்களுக்கு இந்த ஹிம்ஸ் பகுதியில் இருந்து ஒரு கடிதம் செல்கிறது. என்ன கடிதம்? இது மாதிரி நீங்க இங்க ஆட்சி தலைவராக சயீத் இப்னு ஆமீர் அனுப்பி வச்சிருக்கிறீங்க. இவர் மீது சில புகார்கள் இருக்கிறது, சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்க உடனடியா அதை தெளிவுபடுத்தணும், அதை சரி செய்யணும் என்று ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், இறைவா, இந்த சயீத் இப்னு ஆமீருடைய விஷயத்துல எந்த ஒரு குறையும் நான் பார்க்கல, நான் அறிந்த வகையில இவர் எந்த ஒரு தவறையும் செய்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இறைவா, என்னுடைய இந்த எண்ணத்தை, என்னுடைய இந்த கூற்றை நீ பொய்யாக்கிறாத. இவங்க சொல்ற மாதிரி பாரதூரமான ஒரு குற்றங்கள் நடந்திருக்காத வகையில அவரை நீ பாதுகாத்து வை இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ்ங்கிற ஊருக்கு வராங்க. வந்த பிறகு இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, சயீத் இப்னு ஆமீர் அவங்க இருக்கிறாங்க. இந்த சயீத் இப்னு ஆமீருக்கு எதிராக சில புகார்கள், சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதுல முக்கியமாக 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, முதலாவதாக சொல்றாங்க, அன்னஹு, இந்த சயீத் இப்னு ஆமீர் இருக்கிறாரே அவர், லா யஹ்ருஜு இலைஹி ஹத்தா யதஆல நஹார், பகல் சூரியன் நன்கு உயர்ந்த பிறகுதான் அவர் எங்களிடத்திலே வருகிறார். ஒரு ஆட்சி தலைவர்னா மக்களுக்கு எல்லா நேரத்திலும் அக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும்ல, அப்படி இல்லை. சூரியன் நன்கு உயரமான பிறகுதான் இவர் என்ன செய்யறாரு, எங்களிடத்திலே வருகிறார். அப்படின்னா என்ன, லொஹர் நேரத்துல தான் வராரு. நம்ம நோம்பு டைம்ல நோம்பு டைம் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்போம், தொழுகையில இருப்போம், சகர் செஞ்சிருப்போம். வழக்கமாக காலையில ஒரு 9-10 மணிக்கு கடை திறக்கிறோமா, நோம்பு டைம்னா 12 மணிக்கு போய் திறப்போம்ல, அப்படி இல்லை. இவர் ரெகுலராகவே எப்படி இருக்காருன்னு கேட்டா, லொஹருடைய நேரத்துல தான் இவரை எங்களால் சந்திக்க முடியுது, மற்ற நேரங்கள் என்ன பண்ண முடியல, இவரை எங்களால் சந்திக்க முடியல என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள்.
அடுத்து அன்னஹு அவர் லா யுரத்து அலைஹிம் பில்லை, திடீரென்று இரவு நேரத்தில் ஒரு பிரச்சனைக்காக அவரை நாங்கள் சந்திப்போமையானால், திடீரென்று இரவு நேரத்திலே சில சிக்கல்களுக்காக அவரை நாங்கள் அணுகுவோமையானால் அந்த இரவு நேரங்களில் அவர் எங்களுக்கு பதில் தருவது கிடையாது. போய் நாங்கள் கூப்பிட்டாலோ போய் பேசினாலோ எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படி ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறாரு என்று சொல்கிறார். எத்தனை குற்றச்சாட்டா இருக்கு? 2. மூணாவதாக சொல்கிறார்கள் அன்னஹு அவர் லா யஹ்ருஜு இலைஹிம் யௌமன் மினஷஹர், மாதத்தில் ஒரு நாள் அவர் எங்க இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மாசத்துல ஒரு நாள் ஆள் காணாம போயிடுறாரு, அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் இருக்கிறாரு. 4வதாக சொல்கிறார்கள் அன்னஹு யுஸிபஹு மின் ஹீனின், சில நேரங்களில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், எங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்படி உரையாடி கொண்டிருக்கும் போதே சில நேரங்களில் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. பேசிக்கிட்டே நல்லா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு என்ன ஆயிடுறாருன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாரு. நாங்கள் ஒன்று அவருடைய சிந்தனையெல்லாம் எங்கேயோ ஒன்று இருக்குது, இங்கே நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிற சிந்தனைக்குள்ளேயே அவர் வரமாட்டேங்கிறாரு. அது மாதிரி ஒரு 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 மென்டல் ரீதியிலான ஒரு பாதிப்பு வந்து அவருக்கு அடிக்கடி ஏற்படுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட உடனே இந்த 4 குற்றச்சாட்டுகளை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சயீத் இப்னு ஆமீரை அழைக்கிறார். எப்பா, உன் மேலே இதெல்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் நீ சொல்ல போகிற? இந்த 4 அது சரியா தப்பாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், நான் விசாரணையில் இருக்கிறேன். இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு உன்னுடைய தரப்பினுடைய பதில் என்ன என்று கேட்கிறாங்க. அப்போ அவர் மீது சொல்லப்பட்ட முதலாவது குற்றச்சாட்டை கேட்கிறாங்க. முதலாவது குற்றச்சாட்டு என்ன? சூரியன் உதயமான பிறகுதான் அவர் என்ன செய்கிறாரு, எங்களிடத்துல வருகிறார் அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா பதில் சொல்ற? அப்ப சயீத் இப்னு ஆமீர் அவர் சொல்கிறார், அமீருல் மோமினீனே, என்னுடைய வீட்டில் பணியாட்கள் யாரும் கிடையாது, நானும் என் மனைவி மட்டும்தான். என் மனைவிக்கு தேவையான உணவு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க, ஆள் கிடையாது. ஏன்னா ஆள் வச்சா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கு என்னிடத்துல வசதி கிடையாது. எனவே என் வீட்டு வேலைகளையும் என் மனைவிக்கான வேலைகளையும் செய்து முடித்து விட்டு நான் வருவதற்கு தாமதமாகி விடுகிறது, இதுதான் அதற்கான காரணம் என்று சொல்கிறார். 2வது குற்றச்சாட்டு, சரிப்பா, 2வது குற்றச்சாட்டு, இரவு நேரங்களில் உன்னை வந்து அழைத்தால் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறியாமே, ஏன் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அமீருல் மோமினீனே, இந்த இரவு நேரங்களில் என்னை படைத்த இறைவனிடத்திலே உரையாடுவதற்காக நான் ஒதுக்கி இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் தொழுதுகிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் மனிதர்களோடு பேச்சுக்களிலே ஈடுபடுவதற்கு நான் விரும்பலை. அதனால தான் இரவு நேரங்களில் இவர்களுடைய அந்த அழைப்புகளை புறக்கணித்து விட்டு இறைவனோடு என்னுடைய உரையாடலை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அதனால் என்ன செய்ய முடியல, என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறார். 3வது குற்றச்சாட்டு என்னது? மாசத்துல ஒரு நாள் நீங்க காணாம போயிருந்தீங்களே, எங்க போறீங்க? ஏன்னா ஒரு அமீருல் மோமினா இருக்கிறீங்க, ஒரு அமீரா இருக்கிறீங்கன்னா மக்கள் பல வகையில் உங்களை நாடுவாங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த சயீத் இப்னு ஆமீர் அவர்கள் சொல்கிறார்கள், அமீருல் மோமினீனே, நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு, இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்கு என்னுடைய தன்மானம் என்னை தடுக்கிறது. என்னால் என்ன செய்ய முடியல, இந்த குற்றச்சாட்டுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தன்மானம் இதை தடுக்கிறது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டிற்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்பதற்காக நான் சொல்கிறேன். அமீருல் மோமினீனே, நீங்கள் என்னை இந்த ஹிம்ஸ் பகுதிக்கு அனுப்பியதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் என்னிடத்திலே ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கிறது. மாதத்தில் ஒரு நாளாவது அந்த ஆடையை துவைத்து போட்டாதான் என்னால் அதை பயன்படுத்த முடியும். அந்த ஒரு நாள் நான் அதை துவைக்க போட்டுன்னு சொன்னால் ஆடை இல்லாமல் மக்களை என்னால் சந்திக்க முடியாது. அதனால் அன்றைய தினம் நான் யாரையும் என்ன பண்ணுறது கிடையாது, சந்திப்பது கிடையாது. என்னுடைய அந்த ஒரு ஆடையை துவைப்பதற்காகத்தான்
அந்த நாள் முழுவதும் நான் ஒதுக்கி இருக்கிறேன், அந்த நாளில் என்னால் மக்களை சந்திக்க முடியவில்லை அமீருல் மோமினீனே என்று சொன்னவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. இப்படி ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கையா? இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆடை என்பது ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கடுமையான சிரமத்தில் இருந்தாங்க, உணவு பஞ்சத்தில் இருந்தாங்க, உடை பஞ்சத்தில், அதெல்லாம் ஒரு காலகட்டம் தாங்க. என்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததோ நினைத்து பார்த்திராத அளவிற்கு கஜானாவிலே செல்வம் குவிய தொடங்கியது. கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி 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 வழங்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு செல்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்லுவார், மக்களே நீங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, வறுமைக்கு பயப்படாமல் இந்த முகம்மது செல்வத்தை வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கிறாரு, எவரேனும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 2 மலைகளுக்கு நடுவே உள்ள பாதைகளை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஆடுகளை அவர் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்று என்ன செய்கிறாங்க, மதீனாவுடைய நபிகளாருடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதியிலே அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு வளமான ஒரு வாழ்வு நபிகளார் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் எல்லாம் கஜானாவில் இடம் கொள்ளல, அவ்வளவு செல்வம், அவ்வளவு வசதி. இப்பேற்பட்ட ஒரு வசதியினுடைய ஆட்சியாளராக நான் இருக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே அமீராக இவர் இருக்கிறார். ஒரு ஆடையை வைத்துக் கொண்டு இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவை ஆடை கிடையாதா? அது கூடவா இவரை வாங்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சயீத் இப்னு ஆமீர் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கூடியிருந்த சபையினரெல்லாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர் மேல நம்ம சொல்லிட்டோமே, இவருடைய இந்த நிலைமையை புரியாமல் நம்ம சொல்லிட்டோமே என்று கூனி குறுகிறார்கள். கடைசியாக 4வதாக ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சயீதே, சில நேரங்களில் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மென்டல் ரீதியிலான ஒரு நிலைக்கு நீங்க போயிருங்களாமே, ஒரு கவனங்கள்லாம் எங்கேயோ போற மாதிரியான விஷயங்கள் நீங்க இருந்துக்கிறீங்களாமே, ஏன் அப்படி ஆகுறீங்க, என்ன பிரச்சனை, மனதிலே எதுவும் பிரச்சனையா, என்ன விஷயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே இவர் அமைதியாகிறார். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன இவரால் அந்த கேள்வி, கடைசி குற்றச்சாட்டை சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரால் பதில் சொல்ல முடியல. அப்படியே வாயடைச்சு நிற்கிறார். அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறார். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது, ஏன் இந்த கேள்வி என்னை பார்த்து இவங்க கேட்டாங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே என்று ஒரு மாதிரி என்ன செய்யறாரு, அவர் அப்படியே திணறி நிற்கிறாரு. சபையினர் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் என்ன பதில் சொல்ல போறாரு என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர் என்ன பதில் சொன்னாரு, அதுக்கு என்ன வரலாற்று ரீதியான செய்திகள் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினத்தில் இந்த தொடருடைய ஒரு நிகழ்வாக நாளைய தினத்தில் இந்த கேள்விக்கான, இந்த குற்றச்சாட்டுக்கான பதிலாக சயீத் இப்னு ஆமீர் அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். எல்லாம் உள்ள இறைவன் நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.